சாந்தி. 22/9/2024. ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதா, மதுவனம். ரிவைஸ் 18/1/2002. அன்பின் சக்தியால் சக்திசாலியாகுங்கள். ஆத்மாக்கள் எல்லோருக்கும் ஓர் அன்பு துளியை வழங்குங்கள் என்று சக்தி வாய்ந்த தந்தை நினைவின் சொரூபங்களாகவும் சக்தி சொரூபங்களாகவும் உள்ள தனது குழந்தைகளை சந்திப்பதற்காக வந்துள்ளார். என்று எங்கும் உள்ள குழந்தைகள் எல்லோரிலும் அன்பு அலைகள் காணப்பட்டன. எல்லோரும் குறிப்பாக தந்தை பிரம்மாவின் அன்பு நினைவுகளில் அமிழ்ந்திருந்தார்கள். ஒவ்வொரு குழந்தைக்கும் இந்த அன்பானது இந்த வாழ்க்கையில் ஓர் ஆசீர்வாதம் ஆகும். இறை அன்பானது உங்கள் எல்லோருக்கும் ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்துள்ளது. இந்த அன்பின் சக்தியே ஒவ்வொரு குழந்தையையும் தந்தைக்குரியதாக ஆக்கியுள்ளது. இந்த அன்பு சக்தி அனைத்தையும் இலகுவானது ஆக்குகின்றது. நீங்கள் அன்பிலே திளைத்திருக்கும் போது எந்த ஒரு சூழ்நிலையையும் நீங்கள் மிக இலகுவான ஒன்றாக அனுபவம் செய்கின்றீர்கள். சதா அன்பு கடலில் அமிழ்ந்திருக்கும்படி பாப்தாதாவும் உங்களுக்கு கூறுகின்றார். அன்பு ஒரு பாதுகாப்பு குடை. இதன் கீழ் மாயையின் எந்த ஒரு நிழலும் இருக்க முடியாது. நீங்கள் இலகுவாக மாயையை வென்றவர்கள் ஆகுவீர்கள். சதா அன்பாக இருப்பவர்கள் எதற்காகவும் சிரமப்பட வேண்டிய அவசியமில்லை. அன்பு இலகுவாக உங்களை தந்தைக்கு சமமானவர் ஆக்கும். அன்பிலே எதையும் அர்ப்பணிப்பது இலகுவாக இருக்கும். சதா அன்பு கடலில் அமிழ்ந்திருக்கும் குழந்தைகள் எல்லோருக்கும், சதா அன்பிலே திளைத்திருப்பவர்களுக்கும், சதா தமது புலன்களை செயற்பட வைக்கும் ஸ்திதியில் ஸ்திரமாக இருக்கும் ஆத்மாக்களுக்கும் 3 வார்த்தைகளை கொண்ட சிவ மந்திரத்தை தமது வாழ்க்கைகளில் கடைபிடிப்பவர்களுக்கும், தந்தைக்கு சமனான மாஸ்டர் முக்தியை அருள்பவர்களாகி உலகில் உள்ள ஆத்மாக்கள் முக்தியை அடையச் செய்யும் ஆத்மாக்களுக்கும், இத்தகைய மேன்மையான ஆத்மாக்கள் எல்லோருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவும் நமஸ்காரங்களும் ஆசீர்வாதம். நீங்கள் உங்களின் திரிகாலதரிசி ஆசனத்தில் அமர்ந்திருந்து உங்களின் திடசங்கற்ப சக்தியால் வெற்றியடைவீர்களாக. திடசங்கற்பத்தின் சக்தியானது மேன்மையானதொரு சக்தியாகும். இது இலகுவாக எந்த ஒரு கவனையினத்தின் சக்தியையும் மாற்றுகின்றது. பாப்தாதாவின் ஆசீர்வாதம் எங்கு திடசங்கற்பம் இருக்கின்றதோ அங்கே வெற்றி இருக்கும் என்பதாகும். நீங்கள் சரியான முறையில் காலத்திற்கேற்ப வெற்றி சொரூபம் ஆக வேண்டும். நீங்கள் எந்த ஒரு செயலை செய்ய முன்னரும் அதன் ஆரம்பம், மத்தி, முடிவினை பற்றி சிந்தித்து பின்னர் அந்த செயலை செய்யுங்கள் அல்லது அதை செய்ய வையுங்கள். அதாவது உங்களின் திரிகாலதரிசி ஆசனத்தில் அமர்ந்திருங்கள். அப்போது கவனயீனம் முடிந்துவிடும். எண்ணத்தின் விதையானது சக்தி வாய்ந்ததாகவும் திட சங்கற்பத்தால் நிரம்பியதாகவும் இருக்க வேண்டும். அப்போது உங்களின் வார்த்தைகளிலும் செயல்களிலும் இலகுவாக வெற்றி ஏற்படும். ஸ்லோகம்: சதா திருப்தியாக இருந்து மற்றவர்களையும் திருப்திப்படுத்துபவர்களே திருப்தி ரத்தினங்கள் ஆவார்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.